சென்னை வேளச்சேரி தரமணி பிரதான சாலையின் நடுவே ஆபத்தான முறையில் வைக்கப்பட்டிருந்த திமுக நிர்வாகி ஒருவரின் வீட்டு திருமண வரவேற்பு பதாகை அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. வேளச்சேரி தரமணி சாலை வேளச்சேரி மற்றும் பழைய மகாபலிபுரம் சாலையை இணைக்கும் பிரதான சாலையாகும். இதில் நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் பயணம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தரமணியில் உள்ள திருமண மண்டபத்தில் திமுக நிர்வாகி ஒருவரின் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இந்த திருமணத்திற்கு வருபவர்களை வரவேற்கும் விதமாக திமுக நிர்வாகிகள் சார்பில் சாலையின் குறுக்கே உள்ள மின் கம்பங்களில் பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பதாகைகள் பிளாஸ்டிக் பைப்புகளை கொண்டு பொருத்தப்பட்டிருந்ததால் அவை காற்றின் வேகம் காரணமாக கிழிந்து பறந்தவாறு இருந்தது. இதனால் விபத்து ஏற்படும் சூழல் இருந்ததால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது. அதன்படி திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த 2023ஆம் ஆண்டு விளம்பர பதாகை ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்டது. இதில் சாலையின் நடுவே எவ்வித பதாகைகளும் வைக்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அதனை மீறி திமுகவை சார்ந்தவர்களே மீறுவது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதேபோன்று கடந்த 2019ஆம் ஆண்டு சாலையின் நடுவே வைக்கப்பட்டிருந்த விளம்பர பேனர் ஒன்று விழுந்ததில் சுபஸ்ரீ என்ற IT பெண் ஊழியர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது.